சரி, எனக்கு அந்த குழந்தைங்க வந்து காசு கேட்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. எல்லாம் காசு இவங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்துருப்பாங்க, காசு வாங்குறதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் கேட்குறாங்க. சார் ஒன்றும் சொல்ல தெரியல. நல்லா இருந்துச்சுல்ல, நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து இந்த நாகூரில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வரவங்க இருப்பாங்களே, சடக்குன்னு போவாங்க. உனக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதோ ஒருத்தவங்க வராங்க. ஹாய், சூப்பர், தேங்க்யூ. இதே மாதிரி தான் இருக்கணும் சொல்லி வாயமுள்ள வராங்க. பார்த்தீங்களா, நம்ம வண்டி ஓட்டினா மட்டும் பொண்ணு குறுக்கில் வரும், ஆண்டி குறுக்கில் வருவாங்க, ஆத்தா குறுக்கில் வருவாங்க, காய்காரன் டப்புன்னு டோரை திறப்பான். எல்லாம் நான் ஓட்டும் போது தான் நடக்கும். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டப்புன்னு ஆட்டோக்காரன் குறுக்கில் வர்றது? எனக்கு இங்கே நிறையா இருக்குது. இந்த ஊரில் மட்டும்தான் ஆட்டோக்காரன் டப்புன்னு குறுக்கில் வருவாங்க. நம்ம ஊர்லேயே நடக்கும், ஆனால் இங்கே ரொம்ப மோசம். இங்கே இந்த ஊரில் ஓகே, நம்ம வந்து சார்ஜ் திருப்பியும் வந்து இறங்கிடும். ஸோ அதனால் வந்து சார்ஜ் போட்டுட்டு நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வண்டியா ஹாய், ஏன்னா அப்போ தான் வந்து மெர்ஜ் பண்ண முடியும், தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதுக்காக தான் அந்த சவுண்டு. இப்போ நான் எப்போவுமே கற்றுவேன், பைத்தியம் நினச்சி போனேன். அதனால தான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக எதுக்கிட்ட இருக்கோம்னா, நம்ம வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்தாச்சுங்க. நான் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:24ங்க, ஈவினிங் ஆகிட்டு. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. இதாங்க இதான் நாகப்பட்டினம் மணிக்கு உண்டாது. கரெக்டாக காட்டுதுற மணி, அதுவும் 6:25 வந்துட்டா. 25க்கு வந்துட்டா. ஆக்சுவலாக வந்து 6:24 இருந்துச்சு. டப்புன்னு கரெக்டாக நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்து வச்சு அந்த பெரிய முள் வந்து டப்புன்னு இறங்கிட்டேங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. நானே வந்து இப்போ தாங்க அதை பார்க்குறேன். நாகப்பட்டினத்துக்கு வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு என் கண்ணில் தென்படுது. இது ஆக்சுவலாக ராய், இந்த வண்டி வந்து ஒரு 200 ரூபாய்க்கு இப்போ பெட்ரோல் போட்டோம். ட்ரிப் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 100 கிட்ட வந்தோங்க. டப்புன்னு ஆவரேஜ் ஸ்பீட் கிலோமீட்டர் வந்து 51 கிட்ட வந்து காட்டுனுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நாகூர் வந்துட்டு அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆகிடுச்சு, கச்சு பிடிச்சி தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு திருப்பியும் வந்து 31 வந்து நிற்கிதுங்க ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆக்சுவலாக அது வந்து எதுக்குன்னே தெரில. இப்போ இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குமா இல்லை ஆக்சுவலாக என்ன கெஸ்ஸிங்னு எனக்கு தெரில. ஒருத்தவங்க மெக்கானிக்டையும் கேட்டேன், அவங்களுக்கும் சரியாக தெரிலன்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம், இன்னும் யாருக்காவது நான் தெரிஞ்சா பார்ப்போம். கேமரா தொட்டு பாரு, ஹீட் ஆகுதான்னு பாரு. ஹீட் ஆகுனுச்சுன்னா டிஸ்பிளே போயிடும். இல்லை பரவாயில்ல, இந்த ட்ரிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ளூ கலர் லைட் எடுத்து சார்ஜ் ஓடிட்டுருக்கு. நேராவா? ஓ, லெஃப்ட்லேயும் போகலாம்ல. ஓ, ஆக்சுவலாக நம்ம சுற்றிக்கிட்டு வரணும். அப்படி வந்துட்டோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, வெளியூர்லாம் போனால் இந்த மாதிரிலாம் நடக்கும் தான். இப்படியே போனால் எதுலடா போய் ஏறும்? ஓ, பாலத்துக்கு போகுமா? ஓகே. அப்போ வந்து அந்த ஊர்லேருந்து ரயில்வே ட்ராக் ஓரமாக அப்படி போய் அப்படி ஏறும்ல பாலத்துக்கு. ஓஹோ, இந்த ரூட் எனக்கு புதுசாக இருக்குது, மறந்துட்டேன். புதுசாக இல்லை, மறந்துட்டேன். பார்ப்போம். சரியான பவருங்க. பையனை பிடிச்சி பின்னாடி இழுக்குதுன்னுங்கிறான். என்னடா கடத்தரா? ஏய், ஏதோ கோவில் இருக்கக்கூடாது. என்ன கோவில் அது? சரி, ஆர்ச்சா? கோவில் நினச்சிக்கிட்டாங்க. என்னடா அது, எப்படா வரானுங்க சார்? எதுவும் டிராஃபிக்கில் எப்படி வரான பாரு வேகமா.
எப்படி ரைட்டா? சிஸ்டர் சிஸ்டர் பார்த்து வாங்க. ரைட்டா? பரவாயில்லையே, பையன் நாகப்பட்டினத்தில் பூந்து விளையாடி இருக்கான் போல, எனக்கே தெரில. பார்த்துடா, இவனுக்கு வேற பின்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுக்கணுங்க சீக்கிரம். லெஃப்ட்டு தானே? என்ன இழுக்கிற ஃபீல் தெரியுதா உனக்கு? பாலகிருஷ்ணன் ஒருத்தன்டா, பாலகிருஷ்ணன் ஒருத்தன் ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரோ பிடிச்சிங்க ப்ரோ அப்படின்னானா என்ன பண்ணிவிட்டான். ஓகே ப்ரோ நம்பரு ஃபஸ்ட்டு கீரை பிடிச்சி இழுத்தான்டா. ஆள் பின்னாடி போயிட்டு கால் பின்னாடி போயிட்டு வரான்டா. இல்லைன்னா அன்றைக்கி அவனை கண்ணி நெஞ்சு விட்டுருப்பான்டா. ஜஸ்ட்டு மிஸ் அவனை என்னவேல ப்ரோ வர, நான் அவங்களாம் வரல ப்ரோ அப்படின்ட்டான். ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து வண்டி எடுத்து இவ்வளோ லோவராக லாங் வந்திருக்கோங்க. லாங் என்ன அப் அண்ட் டவுனே 60 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஊர்லாம் சுற்றிட்டு போகிறதுனால கொஞ்சம் 40 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா லைட்டாக லெஃப்டா? லெஃப்ட்டு இதிலே போர்டு போட்டிருக்குங்க. கரெக்ட் எங்கே அடிக்குது பாரு பா, சரியான டஸ்ட்டுங்க வா. அந்த நீ வேற இடிச்சுக்கிற, வலிக்கல உனக்கு? சோ இது ஆக்சுவலாக என்ன ரோடுனே தெரிலங்க, புதுசாக இருக்குங்க. நான் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறவங்க நாகப்பட்டினம்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அஜித் அண்ணன் வர ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் ஷோயோ என்னப்பா இங்கே ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்கப்பா வண்டிலாம். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு என்ன ஆகும்னு அதெல்லாம் நினைக்கவே மாட்டுறாங்க. டப்புன்னு வராங்க. அவங்க லேடிஸ் அழைச்சிட்டு போகிறாங்க, அவங்க குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. பாவம் அவங்க. ஓ இங்கே வந்துடுமாடா? ஓகே ஓகே ஓகே. எக்ஸாஸ்ட் சவுண்ட்லாம் கேட்கும் போது ஆசையாக இருக்குங்க. நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம எக்ஸ்பல்ஸ் மேக்குக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்ட்டை போட்டு விட்டுருவோம். ஒரு 1 இயர் போகட்டும். ரொம்ப இரிட்டேட் சவுண்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக சவுண்டு வைக்கணுங்க. அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் தான் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பார்ப்போம் தான். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பிளான் போடுற மாதிரி அது போக்கிலே நம்ம போவோம். என்னடா ரோடு இது, நல்ல வேலை ரொம்ப சேரும் சகதியமாலாம் இல்லை, இல்லைன்னா போட்டு திருப்பி கழுவிட்டு இருக்க முடியாது நம்மளால். ஐயோ ரோடும் தெரில ஒன்றும் தெரில. ஆடாங்க ஐயால, அதுக்கு நம்ம அப்படியே வந்திருக்கலாமே. அப்படி வந்தாலும் என்ன அந்த ரோடு இருக்குல்ல. ஓ அதனால வச்சுட்டு இருந்தியா? நல்லதுடா. என்ன நம்ம ப்ளூ பெரிய மாதிரியே லைட் எரியுது, பச்சை நீல கலரில். நம்ம பாலத்துக்கு நான் சொன்னேன்னா ஒரு பாலம், அந்த பாலத்துக்கிட்ட வரப்போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. வந்துட்டோம். என்ன காட்டுறேன் பாருங்க. வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த நாகப்பட்டினம் பாலம், அந்த பாலத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அதான் நாகப்பட்டினம் பாலம் தான். ஐயோ பாப்பா சேத்துல விழுந்துட்டா, கால் ஃபுல்லாக சேதா இருக்குடா. சிரிச்சிட்டு நிற்கிது பாருது குட்டி பாப்பா. கேமரா ரெக்கார்ட் ஆனிச்சான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த நாகப்பட்டினம் பாலம்
ஏறிட்டு இருக்கோங்க. இதே காலையில் இருந்துச்சுன்னா இந்த வியூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டில் இருக்கனால அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதாங்க பாலம். சீக்கிரம் நம்ம இன்னும் லாங் ரைட்லாம் போகணுங்க. வியூ தெரியுதா? ஏன் சின்ன காட்டுவோமா? வேளாண்மை நடந்து போகிறவங்களாம் இந்த வழியாக நடந்து போவாங்க. நம்ம யாரோ ஒரு ப்ரோ ஒருத்தவங்க இருக்காங்களே, மிஸ்டர் குட்டி மீனவன். குட்டி மீனவன் வந்து நாகப்பட்டினம் தாங்க அவருக்கு. நல்ல ப்ரோ வந்து நல்லா ஃபன்னான காமெடிலாம் ரீல்ஸாக போட்டுட்ருப்பார். ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல என்டர்டெயின்மெண்ட் அவர்.